மூணாவது, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம பிரெக்னன்சி முடிஞ்சிருக்கிற அம்மாக்களுக்கு வந்துட்டு, இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்பதான் வயசுக்கு வந்து 6 மாசம் ஆகுதுன்னு சொல்றவங்க எல்லாருக்கும் வர ஒரே ஒரு விஷயம் என்னது? ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ். குட்டி குட்டியா பிம்பிள்ஸா ஃபார்ம் பண்ணி நம்ம அதை சூட்டு கொப்பளம், ஹீட் பால்ஸ் நினைச்சு அதுக்கப்புறம் அது பெரிய பெரிய சிஸ்டிக் லீஷனா மாறும். பெரிய பெரிய சூட்டு கொப்பளமா வரும். இங்க எனக்கு வரும். அப்புறம் வந்துட்டு ஆலோவேராலாம் வச்சு ரெடி பண்ணுவேன். அதுக்கப்புறம் இங்க வந்துடும். இங்க வந்து பயங்கரமா வலிக்கும். எனக்கு பஸ்ஸா டிஸ்சார்ஜ் இருக்கும். உடம்பு சூடாவே இருக்கும். இது எதனால வருதுன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிம்பிள்ஸும் ஹேர் ஃபாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஹேர் ஃபால் இருந்ததுன்னா பிம்பிள் வந்துடும், பிம்பிள் இருந்ததுன்னா ஹேர் ஃபால் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்கின்னும் ஹேரும் நான் வைட்டல் ஆர்கன். அதுக்கு நான் அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்னி ஏன் வருது? உடல் சூடு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகுற மாதிரி எந்த விஷயத்துல நம்ம வந்துட்டு இருந்தாலும் ஆக்னி வரும். அப்போ உடல் சூடு எதெல்லாம் ஜாஸ்தி ஆகும் பாப்போமா? டீப் ஃப்ரைடு ஃபுட் எடுக்கும்போது, மைதா மாதிரி உணவுகள், எந்த உணவை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி நெஞ்செரிச்சல், வயிறு உப்புசம் இதெல்லாம் வருதுனாலே அது கெட்ட உணவுன்னு மட்டும்தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டீப் ஃப்ரைடு, மைதா, மேகி நூடுல்ஸ், பிரெட், இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாம் நீங்க எடுக்கும்போது என்ன ஆகும்னா, வயிறு வந்துட்டு இதை நான் அரைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால எனக்கு வயிறுல வந்துட்டு ஹீட் இன்னும் ஜென்ரேட் பண்ணணும். அக்னி ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்னா உடல் சூடு ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, மதிய உறக்கம். நிறைய பேர் மதியம் தூங்குவீங்கல்ல, மதியம் ஒரு 4 நாள் தூங்கிட்டு 5ஆவது நாள் ஒரு சின்ன பிம்பிள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மதிய உறக்கம் உடல் சூட்டை நார்மலாவே ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். ஸோ மதியம் நிறைய தூங்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். உடல் சூட நைட்டு தூங்கல அப்படின்னா பயங்கரமா ஜாஸ்தி ஆகும், ஹீட் பாடி ஆயிடும். ஸோ இதனாலையும் பிம்பிள்ஸ் நமக்கு வரலாம். ஒருவேளை நீங்க லேட் நைட் தூங்குனீங்கன்னா தயவு செஞ்சு அதை காம்பன்சேட் பண்ணுங்க. ஸோ தூக்கம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லேட்டா நைட் தூங்கினாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். இன்னொன்னு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ல நம்ம இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? கரெக்டான ஊட்டச்சத்தான உணவுகள் எடுத்துக்க மாட்டோம், தூங்க மாட்டோம். இது ரெண்டு தான் திருப்பி பண்ணுவோம். அண்ட் நிறைய ஸ்கிரீன் டைம் பார்க்கும்போது, ஃபோன் பார்க்கும்போது உடல் சூடு ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ இதனால நமக்கு வந்துட்டு ஆக்னி வருது. என்ன சொல்றீங்க? நான் நினைச்சேன் ஏதோ ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப ரேரான கண்டிஷன்ஸ் தான் ப்ராடக்ட்னால நமக்கு ஒன்று வருமே தவிர்த்து உடல் சூடு மேஜரான ரீசனுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்.